வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப கலக்கலான ரெட் சாஸ் பாஸ்தா பார்க்க போகிறோம். நம்ம வீக்லி இன்றைக்கி டொமேட்டோவும் சில்லியும் வேக வச்சு எடுத்து பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம்ஸ் போல் பாஸ்தா எடுத்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 அளவு, அதாவது 75% போல் பாஸ்தாவை குக் பண்ணி எடுத்துட்டேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். 300 கிராம்ஸுக்கு 3 சைஸ் பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ரெட் சில்லிஸ் நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்மளுக்கு எவ்வளோ தேவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் எடுத்திருக்கேன். பட்டர், உப்பு இல்லா வெண்ணெய் 25 கிராம் போல் எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இட்டாலியன் சீசனிங் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இட்டாலியன் சீசனிங் எடுத்திருக்கேன். பெப்பரிக்கா பவுடர் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, தண்ணி தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போயிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்த டொமேட்டோஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம 3 டொமேட்டோ எடுத்தோம். ஸோ 3 டொமேட்டோவும் பாருங்கள், கீழே ஒரு ஸ்லைஸ் போல் நம்ம போட்டு ஆட் பண்ணால் ஸ்கின் பீல் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம எடுத்த ரெட் சில்லிஸோடைய அந்த ஸ்டெம்மை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டோம். தக்காளியும் மிளகாயும் நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறமா அதை பீல் பண்ணி நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு 5 to 7 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. டொமேட்டோ பாருங்கள், நல்லா பீல் ஆகியே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம மிக்சரில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நான் டொமேட்டோவில் இருக்கிற ஸ்கின்னை பீல் பண்ணி அதை நம்ம வேக வச்சு எடுத்த சில்லியோடு சேர்த்து நம்ம மிக்சர் கிரைண்டரில் ஆட் பண்ணிட்டோம். இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கொலோஸாகவும் இல்லாமல் மிதமான ஸ்டேஜில் அரைச்சி எடுக்கணும். ஸோ பாருங்கள், மிக்சரில் போட்டு நம்ம நல்லா ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் மிதமான ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வாங்க நம்ம பாஸ்தா ரெசிபிக்குள்ளே நம்ம போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேனில் நம்ம எடுத்த பட்டர் ஆட் பண்ணலாம். அன்சால்ட்டட் பட்டர் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், பட்டர் நம்மளுக்கு ஃபுல்லாக மெல்ட் ஆகி கீ ஆகிடக்கூடாது. இதே ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிடணும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துட்டு நம்ம சாத்தியம் பண்ணிக்கலாம். நல்லா சாத்தி ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்த பெப்பரிக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பெப்பரிக்கா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சாத்தியம் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், பெப்பரிக்கா பவுடரும் ஆட் பண்ணி நல்லா சாத்தியம் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சாஸ் ஆட் பண்ணணும். மிதமான தீயில் வச்சுக்கோங்க சாஸ் ஆட் பண்ணும்போது. ஸோ சாஸும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது நல்லா நம்ம சாத்தியம் பண்ணணும். மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் போல் வைக்கணும். நம்மளுக்கு அந்த ரா ஸ்மெல் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணலாம். இந்த சாஸுக்கு மொத்தம் நம்ம சால்ட் ஆட் பண்ண போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாஸ்தாவில் நம்ம சால்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்போம். ஸோ சால்ட்டும் சேர்த்தாச்சு. 3 நிமிஷம் போல் நம்மளுக்கு மிதமான தீயில் இருக்கட்டும். ஸோ மிதமான தீயில் 3 நிமிஷம் போல் இருந்துடுது. இப்போ நம்ம எடுத்து வச்ச டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது போல் ஒரு அகலமான ஃப்ரை பண்ண எடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பாஸ்தாலாம் செய்கிறதுக்கு. ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 நிமிஷம் போல் இருக்கட்டும், நம்ம அப்புறமா பாஸ்தா ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், 1 மினிட் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ரெட் சாஸ் பாஸ்தாக்கு ரொம்பவே கலக்கலான நம்ம சஜஷன் பண்ணணுன்னா இது போல் நம்ம சாஸை நம்மளே வீட்டிலே பாயில் பண்ணி எடுத்து கிரைண்ட் பண்ணி அது இது போல் நம்ம ஃபர்தராக ஒரு 5 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் வச்சு ப்ராசஸ் பண்ணி நம்ம குக் பண்ண பாஸ்தாவை சேர்த்து மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் போல் வச்சு இறக்கணும்னா ரொம்ப கலக்கலாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். நம்மளுக்கு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துருக்க சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரேஷியோ காரம் ரொம்ப சாப்பிடாதவங்க சில்லியே கூட ஆட் பண்ண தேவையில்லை. காரம் நல்லா சாப்பிட்றவங்க நல்லா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய சாஸ் நம்மளுடைய பாஸ்தாவில் கம்ப்ளீட்டாக கோட் ஆகணும். நல்லா நம்ம ஸ்டிர் பண்ணி விடலாம். ஸோ பாருங்கள், மிதமான தீயில் 3 நிமிஷம் போல் வச்சுட்டு இருந்தேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச சீசனிங் ஆட் பண்ணலாம். இத்தாலியன் சீசனிங் ஆட் பண்ணுறேன். பாஸ்தாவுக்கு நல்லா கலக்கலாக இருக்கும் நம்மளுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சடு ஹெர்ப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பீஸாக்கு யூஸ் பண்ணுற சீசனிங்கும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா சீசனிங்குமே நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் போல் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
30 செகண்ட்ஸ் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். கலக்கலான நம்மளுக்கு ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப கலக்கலான ரெட் சாஸ் பாஸ்தா வீட்டில் ரொம்ப சிம்பிளாக எப்படி செஞ்சு உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் டிஃப்ரெண்ட்டாக வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.